ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சிக்ஸ்த்து சயின்ஸ் டெட் சிலபஸை பார்ப்போம். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு டிவைஸ், அதில் ஹார்ட்வேரும் இருக்குது சாஃப்ட்வேரும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஹார்ட்வேர் டிவைஸ் பார்த்திங்கன்னா இன்புட் இன்ஃபர்மேஷனை நம்ம என்டர் பண்ணுற டிவைஸ் தான் ஹார்ட்வேர். இப்போ மவுஸாக இருக்கலாம், அப்புறமா சிபியு, கீபோர்ட், மானிட்டர், இது எல்லாமே ஹார்ட்வேர் டிவைஸ் தான். அப்போ சாஃப்ட்வேர்னால் அந்த இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குற, இப்போ கீபோர்டில் டைப் பண்ணுறத ப்ராசஸ் பண்ணி வெளியில் நம்மளுக்கு மானிட்டரில் ஸ்க்ரீனாக காட்டுது இல்லையா, அந்த ஹார்ட்வேர் டிவைஸில், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் ஹியூமன் பாடி மாதிரி. இந்த ஹியூமன் பாடியில் ஹார்ட்வேர் இருக்குது. ஹியூமன் பாடி ஹார்ட்வேர், சோல் சாஃப்ட்வேர் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹார்ட்வேர் என்னென்னு பார்க்கலாம். ஹார்ட்வேரோட பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை நம்ம தொடுறோம், அப்புறம் ஃபீல் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, ஒரு டிவி மாதிரி மானிட்டர் இருக்குது, ஓகேவா, கீபோர்டு இருக்குது. ஸோ ஹார்ட்வேர்ன்றது நம்மளால் டச் பண்ண முடியும். அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுமே இருக்குது. கேபினெட் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ், சிபியு, ரேம், சிடி டிரைவ், கிராஃபிக்ஸ் கார்டு, இது எல்லாமே ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்னா என்னது, நம்மளால் தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் சேர்ந்தது தான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸு, கேபினெட்டு, ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ், சிபியு, ரேமு, சிடி டிரைவ் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் லைஃப்லெஸ். ஹார்ட்வேர் இஸ் லைஃப்லெஸ் வித்தவுட் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஹார்ட்வேர் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும் வேணும். ஆனால் ஹார்ட்வேர் ஜஸ்ட் டிவைஸ், அதில் சாஃப்ட்வேர் இல்லைன்னா அதுக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்டு அண்ட் கூல்டு அப்ளிகேஷன். இது ப்ரோக்ராம் பண்ணி கூல்டு அப்ளிகேஷனாக இருக்குது. இது இன்புட் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகுது, உள்ள சாஃப்ட்வேர் தான் எடுத்துகிட்டு போகுது. சாஃப்ட்வேர் ப்ராசஸ் த டேட்டா பை கன்வெர்ட்டிங் த இன்புட் இன்ஃபர்மேஷன். அதாவது சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்குற டேட்டாவை இன்புட் இன்ஃபர்மேஷனுக்கு மாற்றிக்குது. டேட்டாவை கோடிங் லாங்குவேஜாக, ப்ரோக்ராம் லாங்குவேஜாக மாற்றிக்குது. இதை நம்ம சாஃப்ட்வேரை நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுமா ஹார்ட்வேர் மாதிரி? இல்லை. ஸோ அது பாசிபிள் கிடையாது. பட் we can see the functioning, அதாவது சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷனிங் நம்ம அவுட்புட் மூலமாக பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஹார்ட்வேர் லைஃப்லெஸ்ஸு. அப்புறமா சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை கோடிங் லாங்குவேஜுக்கு மாற்றி நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸில் காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்கான், இது எல்லாமே சாஃப்ட்வேர் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட்டு மோர் டு நோன். இமெயில் எக்ஸிஸ்ட் பிஃபோர் த வேர்ல்டு வைட் வெப். அதாவது WWW சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்டு வைட் வெப். அது வரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்தது என்ன, எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் தான். வேர்ல்டு வைடு வெப் வர முன்னாடி, அதாவது வெப்சைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்ல்டு வைட் வெப் வரத்துக்கு முன்னாடியே வந்தது என்ன, இமெயில். இது கேட்கலாம். ஸோ எது ஃபஸ்ட்டு வந்தது, WWWவா இல்லை இமெயிலான்னு கேட்டாங்கன்னா இமெயில் தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸை வச்சு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஆப்பரேட்டிங் சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம், இல்லை ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்மு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஸோ அதோட ப்ராசஸை வச்சு சாஃப்ட்வேரை 2 வகையாக பிரிக்க முடியும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று என்னது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்க்கலாமா. சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் டிவைஸை ப்ராசஸ் பண்ண சொல்லுது, டேட்டாவை உள் வாங்கிக்குது. இன்புட், அதாவது நாம தான் யூசர், நாம் கொடுக்குற இன்புட் டேட்டாவை உள் வாங்கிக்குது. வாங்கிட்டு நம்மளுக்கு வெளியில் அவுட்புட் டிவைஸில் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுது வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டர் கேனாட் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டர் வந்து ஓனாக செய்யாது. ஸோ சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு. ஸோ இப்போ வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேரும் டேட்டாவை ஹார்ட்வேர் மூலமாக வாங்கிக்குது. அதே மாதிரி யார் இதை கொடுக்குறாங்க, இன்புட் டேட்டாவை சப்ளை பண்ணுறவங்க யார், மனுஷன் தான், யூசர் தான் அந்த சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண வைக்கிது, டிஸ்பிளே கம்ப்யூட்டர் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுது. அப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் வந்து என்னது ஃபங்க்ஷன் தனியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. அண்டு மோஸ்ட் பாப்புலர் என்னென்ன பார்த்தீங்கன்னா லினக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே ஆப்ரேட்டிங். லினக்ஸ், விண்டோஸ், மேக், ஆண்ட்ராய்டு இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் we move on to application software. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராம் இல்லை குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் டிசைட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த எண்ட் யூசர் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் இல்லை ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறாங்க யாருக்கு, யூசரோட எண்ட், அதாவது பெனிஃபிட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த யூசருக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு. ஓகே, டு ஒர்க் ஆன் கம்ப்யூட்டர் மேலே கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறாங்க. So the application program can be installed in ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்ஸ் ஒன் ஆர் மோர் தேன் 2 ஒர்க்கர்ஸ் ஆஃப் த எண்ட் யூசர், அதாவது 1 or 2 ஒர்க் வந்து எண்ட் யூசருக்கு தேவையானதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. த ஃபாலோயிங் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், ஒர்க் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், ட்ராயிங் டூல்ஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது எல்லாமே அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லை குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யாரோட பெனிஃபிட்டுக்காக, யூசரோட பெனிஃபிட்டுக்காக இது செய்கிறாங்க. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட்வேரில், இப்போ நம்ம ஒரு கேம்ஸ், ஸோ அந்த கேமை வந்து நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம், அது 2 பேர் விளையாடலாம், 3 பேர் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர்க்கில் பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் 1 or more 2 ஒர்க்ஸ், அதாவது 1 or more 2 ஒர்க் ஃபார் த எண்ட் யூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்திங்கன்னா ஆடியோ பிளேயர், வீடியோ பிளேயரு, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், பெயிண்ட்டு, எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்புறம் பார்க்கலாம், இது பாருங்கள், சாஃப்ட்வேர் த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் கவர்ன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். சாஃப்ட்வேர் என்னது, ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கு. ஸோ அதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்ப்யூட்டர் ஆப்பரேட், இது வந்து கண்ட்ரோல், சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து இன்டர்னல் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து கேரிஸ் அவர் நெசசரி ஆப்பரேஷன் ஃபார் எ ஸ்பெசிஃபைடு அப்ளிகேஷன் டு த ஃபங்க்ஷன். நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து கேரி பண்ணிகிட்ருக்கிறது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம், இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை 2 வகையாக பிரிக்கிறாங்க, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை திரும்ப 3 வகையாக பிரிக்கிறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ், தட் இஸ் டிவைஸ் டிரைவர்ஸ், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். டெவலப்பிங் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் த லாங்குவேஜ், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், லிங்கர், loader, etc. Application software, general purpose software, specific
purposal software, general purpose word processor, presentation, spreadsheet, image editor, இது எல்லாமே ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சாஃப்ட்வேர்னா ரிசர்வேஷன் சிஸ்டம், அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம், ரிப்போர்ட் கார்டு ஜெனரேட் எக்ஸெட்ரா. இது கேட்கலாம் 1 மார்க்கில். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேரில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். டெவலப்பிங் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், லிங்கர், லீடர், தட் இஸ் லோடர்னு நினைக்கிறேன், லோடர் எக்ஸெட்ரா. அதே மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வந்து ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸல் சாஃப்ட்வேர். ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேரில் வந்து வேர்ட் ப்ராசஸர், ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட், இமேஜ் எடிட்டர், இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர். ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சாஃப்ட்வேர் வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம், தட் இஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம், ரிப்போர்ட் கார்டு ஜெனரேட் எக்ஸெட்ரா. இது கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டைப்ஸ். The operating system and the application software are available in 2 forms. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் 2 ஃபார்மில் இருக்கா. ஒன்று வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பெய்ட் அண்ட் ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர். ஒன்று வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸு, இன்னொன்று வந்து பெய்டு அண்ட் ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் கேன் பி ஷேர் டு மெனி எண்ட் யூசர்ஸ். இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணி இது யார் வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து எடிட்டபிள், கஸ்டமைசபிள் பை த யூசர் அண்ட் லீட் டு அப்டேஷன். அதாவது எடிட் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும், யார் யூசர் நாம. அப்புறமா அது வந்து அப்டேட்டும் ஆகும். ஸோ ஃப்ரீ ஓப்பன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, யார் வேணால், அதாவது யூசருக்கு ரொம்ப ஷேர் வித் மெனி யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து எடிட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம், அப்டேஷனுக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபார் டெவலப்பிங் நியூ சாஃப்ட்வேர், ஒரு நிமிஷம், டெவலப்பிங் நியூ சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் இஸ் டெவலப்பிங் த ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ சாஃப்ட்வேர், அப்டேட்டும் பண்ணலாம், இல்லை நியூ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் சோர்சஸ் பார்த்திங்கன்னா லினக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜியோஜீப்ரா. அதாவது லினக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜியோஜீப்ரா இந்த 4 வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். லினக்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜியோஜீப்ரா ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ சோர்சஸ். நெக்ஸ்ட் பெய்டு அண்ட் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். பெய்டுன்னாவே அந்த சாஃப்ட்வேர் பே பண்ணாதான் நம்ம கிட்ட இருக்கும் பர்மனெண்ட்டாக. டு யூஸ் எய்தர் டெம்பரவரி ஆர் பர்மனெண்ட், யூ ஹாவ் டு பே. நீ பே பண்ணணும், உனக்கு தேவைன்னா அதை பே பண்ணாதான் முடியும். ஸோ அதுக்கு லைசன்ஸ் டு யூஸ் இட் இருக்குது, அந்த லைசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் வுட் நாட் பி ப்ரொவைடட் அன்லெஸ் இட் இஸ் பர்ச்சேஸ்ட். அந்த லைசன்ஸ் நம்ம காசு கட்டினா தான் நம்மளுக்கு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. காசு கட்டாத வரையும் அதை நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. So similarly, the end users are legally prohibited to steal the software. அதே மாதிரி end users வந்து அது லீகலாக ப்ரொஹிபிட்டும் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், அதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், ஆர் டு யூஸ் pirated version of the paid proprietary software. Some of the examples of paid proprietary software வந்து விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட், ஆடோப் ஃபோட்டோஷாப், இது எல்லாமே பெய்டு. அதாவது லைசன்ஸ் கொடுத்தாதான், அதாவது இப்போ காசு கட்டினா லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும், அதை ஸ்டீல் பண்ணவும் முடியாது. அப்போது மைக்ரோசாஃப்ட், ஆடோப் ஃபோட்டோஷாப்பு, விண்டோஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ், ஆடோப் ஃபோட்டோஷாப் வந்து பெய்டு ப்ரொப்ரைட்டர் சிஸ்டம், பெய்டு ப்ரொப்ரைட்டர்
சாஃப்ட்வேர். பெய்டு ப்ரிப்பரேட்டட் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் என்ன? ஆடோப், ஃபோட்டோஷாப்பு, மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ். அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸுக்கு என்ன? ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜீப்ரா, லினக்ஸ். ஓகே, த ஓப்பன் சோர்ஸ் டூ யூ நோல பாருங்க. The Open Source Initiative OSI is an organization dedicated to promote open source software. அதாவது OSI என்ன? Open Source Initiative. OSI என்ன ஃபார்ம், அதாவது ஃபுல் ஃபார்மில் கேட்கலாம். OSI என்னது? ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க டெடிகேஷன்? இது ஒரு ஆர்கனைசேஷன், இது டெடிகேட் பண்ணியிருக்கிறது டு ப்ரமோட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரமோட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஓகே, choose the correct answer. Find out the part that is not found in the CPU mouse. So mouse என்றது வந்து ஒரு external device, not a part inside the CPU cabinet. Which of the following is correct? Free and open source. Linux is a free and open source software. Find out the paid proprietary software from the given list. All the above. என்னென்ன சொல்லுங்க? paid Windows, Microsoft, Adobe, Photoshop. Okay, Windows, Mac OS, MAC Mac OS, Adobe Reader or paid proprietary software. Dash is an operating system, Android is an operating system. Match the following. Mac, paid and proprietary software. Software, GeoGebra. Hardware, RAM. Keyboard, input device, Linux, free and open source software. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.